choose our market segment which is very profitable. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட் 5 எஸ்டிபி ஃப்ரேம்வொர்க்கோட பார்ட் 5 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, எந்த செக்மெண்ட் இப்போ நம்ம வந்து செக்மெண்ட்டை டிவைட் பண்ணிட்டோம் போன வீடியோவில் பார்ட் 4ல். இப்போ பார்ட் 5ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் எது வந்து பெஸ்ட்டு நாமளே வந்து ஒரு ஸ்கோர் கார்டு கொடுத்துக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த கம்ப்ளீட் எஸ்டிபி ஃப்ரேம்வொர்க்கில் இதுக்கு முன்னாடி நீங்கள் 4 வீடியோவும் பார்க்கல அப்படின்னா இந்த சீரீஸை போய் பாருங்கள். இது 5வது வீடியோ. முதல்ல வந்து ஏன் மைக்ரோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரெண்டாவது நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கிளாரிட்டி ஆடிட் என்ன, அப்புறம் 3வது வந்து நம்ம என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் 3வதுல. 4வது என்ன பண்ணோம், மார்க்கெட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம், எந்தெந்த செக்மெண்ட்லாம் நல்லா இருக்கும் அதை டிவைட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ 5வது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, அந்த டிவைட் பண்ண செக்மெண்ட்டுக்கு எது டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு ஸ்கோர் கார்டாக எழுத போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், வெல்கம் பேக். நம்ம செக்மெண்டேஷனோட ஸ்கோர் கார்டு வந்து என்ன அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிராண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எஸ், இந்த இதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னம்னா, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. நிறைய பேர்த்துக்கு தெரிய இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் பேர் வந்து ஃப்ரெஷ் டெஸ்க். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சென்னையில் 2010 ஆரம்பித்த கம்பெனி பை கிரீஷ் மாத்ருபுதம் அண்ட் ஷான் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு கிளவுட் பேஸ்டு சிஆர்எம் சாஃப்ட்வேருங்க. அதாவது ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஆகட்டும், ஒரு ஐடி சர்வீஸ் டூல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் SaaS கம்பெனி லிஸ்டட் ஆன் NASDAQ. கிட்டத்தட்ட $1.03 பில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு IPO மூலிமா. த ஃபர்ஸ்ட் இந்தியன் SaaS கம்பெனிங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம பெருமைப்படணும். என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிஸும் என்னோட கஸ்டமர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக அவங்க வந்து செக்மெண்டேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளால டார்கெட் பண்ண முடியும், அதாவது ஒரு சின்ன ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் சப்போர்ட் பண்ணலாம், ஸோ எந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெயின் இருக்குது, அவங்க உண்மையிலே வந்து மாதம் அவங்களால பே பண்ண முடியுமா, இல்லை லார்ஜ் கார்பரேட்ஸ் எல்லாம் லேட் பண்ணுவாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஆனால் இவங்க எவ்வளவு சீக்கிரம் டிசிஷன் எடுப்பாங்க, உண்மையிலே மாதம் இவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுமா, அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, இதே மாதிரி ஒரு சிமிலர் கம்பெனி வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, எப்படி இவங்களை ஆர்கானிக்கலாக நம்ம வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சில விஷயங்கள் எடுத்து அவங்க செக்மெண்ட் பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய சக்ஸஸ். ஸோ அந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா MSMEஸுக்கும் தேவையான மிகப்பெரிய CRM சாஃப்ட்வேரை உருவாக்கி தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு 9 பாயிண்ட் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மெயினாக அந்த என்னென்ன ரீசன், என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் ஒரு செக்மெண்டேஷனை ஸ்கோர் கார்டு பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னம்னா, பெயினோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அந்த பெயின் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஐயோ இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா என் மேலே அடுத்த கட்டத்துக்கே போக முடியாதே அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியை வந்து நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு சிம்பிள் கொஷின். பெயின் இன்டென்சிட்டி என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கோர் கார்டு 1லிருந்து 5, அதாவது அப்படின்னா 5னா டாப் பெயின், 3னா மீடியமான பெயின், 1னா ஒரு சின்ன பெயின் தான், இது இல்லைனாலே மேலே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பெயின் இன்டென்சிட்டி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டில் என்னப்பா இத்தனை இது வருது, கஸ்டமர்கிட்ட இருந்து கால் வருது, இத்தனை வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது, இத்தனை இமெயில் வருது, இது எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணி ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கண்டிப்பாக கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து நம்ம நிறைய ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் அந்த ஃப்ரெஷ் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பெயின், அதாவது என்ன எவ்வளவு ஸ்ட்ராங்கர், ஸோ தட் அவங்கள வந்து இமீடியட்டாக வாங்க வைக்கும், அதுதான் அந்த பெயின் இன்டென்சிட்டி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, எபிலிட்டி டு பே, அதாவது உண்மையிலே அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம கொடுத்துருக்குறோம் சொல்யூஷன், ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ மாதம் அவங்களால கொடுத்து அவங்களால ஜெயிக்க முடியுமா, உண்மையிலேயே அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபிள் தான் போயிட்டுருக்கா, ஸோ தட் தே கேன் ஸ்பெண்ட் மணி ஆன் தட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோ பட்ஜெட்டு, டைம் வேஸ்டிங் லீட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்குமே 1 to 5 வச்சுட்டு எது அப்படிங்கிறத நீங்கள் தான் எழுதணும்.
எது டாப் 5னா வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டிப்பாக ஈஸியாக பே பண்ணுவாங்க. 1னா அவங்க இது இல்லைனாலும் அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் ஸ்பீட், ஹவு ஃபாஸ்ட் தே கேன் டிசைட். நம்ம போய் காமிச்சோம், நம்ம இந்த பெயினுக்கு இந்த சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னம்னா எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து டெசிஷன் எடுப்பாங்க, எவ்வளவு சீக்கிரம் அந்த சேல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும், இதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கும் 1 to 5 வச்சு நீங்களா ஸ்கோர் போட்டுக்குங்க. நம்ம கடைசியாக டோட்டல் ஸ்கோர் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ 3 பார்த்துருக்கோம், பெயின் இன்டென்சிட்டி, எபிலிட்டி டு பே அண்ட் டெசிஷன் ஸ்பீட். எல்லாத்துக்குமே 1 to 5 நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு எழுதி கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம 4வது பாயிண்ட்ல போவோம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிப்பீட் பர்ச்சேஸ். அதாவது உண்மையில திரும்ப திரும்ப இவங்க வாங்குவாங்களா அப்படிங்கிறத அவன் நம்ம கிரியலாக பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து திரும்ப திரும்ப வாங்குறதுனால நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ரெவென்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த ரிப்பீட் பர்ச்சேஸ் இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 1 to 5க்கு இல்லைப்பா, கண்டிப்பாக இவங்க ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம இத்தனை விஷயம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா 5. இல்லை ஒருவேளை அவங்க டைலமா கூட போகலாம் அப்படின்னா 3. அப்படி ஒன்றும் இவங்க ரிப்பீட்டடாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வேல்யூ கொடுக்கல, சால்வும் பண்ணல அப்படின்னா 1. ஸோ ரிப்பீட் பர்ச்சேஸோட மார்க்கும் ஸ்கோர் கார்டும் நீங்கள் போட்டுருங்க. 5வது காம்படிஷன் லெவல். அதாவது என்ன அப்படின்னா, இதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நம்ம காம்படிட்டரில், அதே மாதிரி ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் இன் திஸ் செக்மெண்ட். மற்றவங்க தான் இருந்தாலுமே நம்ம எப்படி வேறுபடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எழுதணும் அப்படின்னம்னா வி கேன் அவாய்டு க்ரௌடட் ப்ரைஸ் வார்ஸ். இல்லை சார், அதாவது 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க மாதம், நீங்கள் ஏன் சார் 1800 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. ஏன் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, இதுக்கு இத்தனை வேல்யூ இருக்குது, இது எல்லாமே அந்த காம்படிட்டர் கவர் பண்ணுறதே இல்லை. அதனால் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் என்னையும் தயவு செஞ்சு கம்பேரே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கும் 1 to 5ல் ஸ்கோர் போட்டு எழுதிருங்க. 6வது என்ன அப்படின்னா ரெஃபரல் பொட்டன்ஷியல். அதாவது உண்மையிலே நம்மளோட சாஃப்ட்வேர், நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட சர்வீஸை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்களா, அவங்கள மாதிரியே இருக்கிற கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணுவாங்களா. ஸோ இது ஏன்னா இது வந்து ஒரு ரெஃபரல் ரிச் செக்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட்டிங் எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம திரும்ப 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 நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க கண்டிப்பாக அவங்க மூலிமா 4 கிளைண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ரெஃபரல் பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதுக்கும் ஸ்கோர் கார்டு 1 to 5ல் இல்லை, கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா 5. சில பேர்த்துக்கு பண்ணுவாங்க, சில பேர்த்துக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னா 3. இல்லைப்பா ரெஃபர்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 1. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்குமே எழுதிருங்க. ரிப்பீட் பர்ச்சேஸ், காம்படிஷன் லெவல் அண்ட் ரெஃபரல் பொட்டன்ஷியல் எழுதி வச்சுக்கோங்க. நாம அடுத்தது 7வது என்னங்கிறது பார்ப்போம். அதுதான் லாஸ்ட். வாங்க 7வது பாயிண்ட் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரீச். உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஆக்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக பட்ஜெட்டு போட்டு நம்ம செலவு பண்ணாமல் ஆர்கானிக்காக இந்த செக்மெண்ட்டை நாம் ரீச் பண்ண முடியுமா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு காசும் செலவு பண்ணாமல் ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி உண்மையிலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ஏன் நம்ம இவங்களை என்கொயரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட ஆர்கானிக்காக நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கும் 1 to 5ல் நீங்கள் ஸ்கோர் கார்டு எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பெயின் இன்டென்சிட்டி, 2வது எபிலிட்டி டு பே, 3வது டெசிஷன் ஸ்பீட், 4வது ரிப்பீட் பர்ச்சேஸ், 5வது காம்படிஷன் லெவல், 6வது ரெஃபரல் பொட்டன்ஷியல், 7வது ஆர்கானிக் ரீச். எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 1 to 5க்கு நம்ம மார்க் போட்டிருக்கோம். டோட்டலாக 35. டோட்டல் ஸ்கோர் என்ன? இது எல்லாம் காம்பினேஷன். நீங்கள் உனக்கு 3 போட்டிருப்பீங்க, உனக்கு 4 போட்டிருப்பீங்க, உனக்கு 5 போட்டிருப்பீங்க, இதெல்லாம் சேர்ந்து 35க்கு எவ்வளோ வருது அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குங்க. அப்படி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 9வது ப்ரியாரிட்டி. எது ஹை, எது மீடியம், எது லோ, இப்படி மட்டும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண போன 4th வீடியோவில் மாடியூலில் பார்ட் 4ல் நீங்கள் செலக்ட் பண்ண 3 செக்மெண்ட்டுக்கும் இந்த மார்க் எல்லாம் போட்டுட்டிங்கன்னா எது ஹை, எது மீடியம், எது லோ அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ எந்த செக்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளால் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும், எந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் ஓரளவுக்கு வரும், எந்த செக்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற கம்ப்ளீட் தெளிவு, கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ இதுதாங்க மாடியூல் நம்பர் 5. மாடியூலுங்கிறத விட பார்ட் நம்பர் 5, அதாவது செக்மெண்டேஷன் அட்ராக்டிவ்னஸ் ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். Thank you so much for watching this video, and Logesh Manoharan signing off from Leeds Logesh from Smart Maniham University, Smart Maniham Community. Thank you.